போடுறதுன்னா போடுங்க சார். மீண்டும் மறுபடியும் தொடர்ந்து பார்க்கலாம். இல்ல நாளைக்கு பார்க்கலாம் சார். நாளைக்கு தான் பார்க்க முடியும். சரிங்க சார். ஓகே சார். இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. சார் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப அதை வந்து நான் கடைபிடிக்கணும். அவர் வந்து இன்னைக்கு நிறைய சொன்னார். இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து போன மாசத்தை விட இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் நிறைய ஏர்ன் பண்ணிருக்கீங்க, நிறைய உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சொன்னது நிறைய சொன்னாருங்க. அதை சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. அது மாதிரி நாமளும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் சார். எனக்கு பிடிச்ச பாயிண்ட் அவர் சார் சொன்னதுல. உங்க டீம்ல ஆகஸ்ட் மாசம் பிசினஸ் நடந்ததா? அது செய்யணும் தான் நானும் சொல்றேன். நடந்தது. ஆனா சார் சொல்ற அளவுக்கு இல்ல சார். சார் சொல்றது அப்புறம் உங்க டீம்ல பிசினஸ் நடந்துச்சா? நடந்ததுங்க. நடக்காதெல்லாம் இல்லைங்க, நடந்தது. அவர் டீம்ல பிசினஸ் நல்லா நடந்ததுன்னு சொன்னாரு சார். நம்ம என்ன பண்ணோம்? நாம பிசினஸ் பண்ணணும் சார். நாம நடக்கணும். நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ணி நாமளும் பிசினஸ் ஏர்ன் பண்றத கொடுக்கணும். சரி, ஓகே. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. மேடம் நேற்று ஷேர் பண்ணீங்க, இன்றைக்கு ஷேர் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி ட்ரைனிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிருஷ்ணகிரி ட்ரைனிங் வந்து மேடம் கொடுத்த அந்த பவர்ஃபுல்லானது ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து நம்ம வந்து சின்ன சின்ன மக்களை தேடி போறோம். நம்ம எப்பவுமே வந்து அதான் குயிக் ரிச் பார்த்து போகணும்ன்றது அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த 3 பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, இப்ப நம்ம இதுல வந்து என்னென்ன இருக்குன்றது. இனிமே வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரி தான் வளரும் இண்டஸ்ட்ரி. அப்ப அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் F+ன்றதும் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அக்ரியோடது, அக்ரிக்கு இருக்கிற அந்த ஊட்டச்சத்து கொடுக்கறதும் அதுவும் நம்ம கிட்ட. அப்ப அந்த 3மே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஏன் அதை வந்து எல்லார்கிட்டையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது? அதை வந்து நம்ம ப்ரௌடா ஏன் நம்ம சொல்லக்கூடாது, கெத்தா சொல்லக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் எனக்கு பிடிச்சது சார். அதே மாதிரி 300 PV ஒவ்வொருத்தரையுமே 300 PV கொண்டு வரும்போது அதான் 4 மெம்பர்ஸ் அந்த மாதிரி பிளான்ல சொன்னாங்க இல்லையா, அதை கொண்டு வரும்போது நம்ம 7 மந்த்ல வந்து 3 லேக்கா அதை வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும்ன்றத தெளிவா கொடுத்தாங்க. அந்த பிளான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதுல நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுல 1% நடந்தாலே நமக்கு 1 லேக் கிட்ட இருக்கு. ஏன் அதை கூட செய்யக்கூடாதான்றது சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது உங்களுக்கு பிடிச்சது, பட் பிடிச்ச விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும், அதான் முக்கியம். ஆமா சார். சார் சார். ஓகே, சொல்லுங்க ஜெகதீஷ் சார். ஜெகதீஷ் சார். சார் வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். இன்னைக்கு மார்னிங் செஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ணகிரி சொன்னீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா என்னால வரக்கூடிய சுச்சுவேஷன் இல்லைனாலும் இது பிரேக் ஆகுது. நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படலைனாலும் கூட ஆரோக்கியன்ற விஷயம் தேவைப்படும். ஃபாரின் டூர்ன்றது நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கிடைக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். ஏன்னா நம்மள மாதிரியே பார்க்காம டார்கெட் கஸ்டமர்ஸை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, புது விஷயமா இருந்தது எங்களுக்கு. அதே போல வந்து பார்த்தோன்னா மேடம் சொன்ன ஃபியூச்சர்ல வந்து நோய் இல்லாம வாழ முடியாது. நோய் இல்லாம வாழணும்னாக்க நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த +F ப்ராடக்ட் இது எடுத்துக்கணும். செறிவூட்டணவா எடுத்துக்கணும்.
அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டு உற்பத்தி பண்ற ஆர்கானிக் பொருட்களை யூஸ் பண்ணோம். இந்த 3 பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நோய் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 விஷயமா நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றது வந்து சொன்னாங்க. அது புரிஞ்ச டீமுக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒருத்தர்கிட்ட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு காசி ஏரியால இருந்து வந்துருக்காங்க. அவங்க கிட்ட தெரிவிச்சுருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முள் குத்தி விட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என பாதை மாற்றுபவர்களே புத்திசாலி. நம்ம எல்லாருமே இதை செய்யறோமா இல்லையா? கண்டிப்பா எல்லாரும் அதுதான் சார் சொல்றோம். காலில் முள்ளு குத்திச்சுன்னு சொல்லுவோம். ஆனா முள்ளு மேலதான் நாம தான் கால் வைக்கிறோன்றது யாரும் ஒத்துக்க மாட்டோன்றது. ஏன்னா அடுத்தவங்க மேலே பழி போறதுல கரெக்டா இருக்கிறோம். அதனால அது அப்படியே காலங்காலமா அப்படியே வந்துட்டு சார். ஆனா மாத்தி யோசனை பண்ணணும் சார். ஜெயிக்காததுக்கு காரணம் நம்ம மற்றவங்க மேலேயே பழி போட்டு வரோம். நம்ம கடமையை சரியா செஞ்சிருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா சார். இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கணும் சார். நமக்கு அந்த தோல்வின்றது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மற்றவங்க செய்வாங்கிறத நாம முதல்ல செய்யணும். நாம செய்யும்போது தான் சக்சஸ் நம்ம கிட்ட வரும் சார். இன்னொரு பிவிய முதல்ல நம்ம வாங்கணும். அப்புறம் தான் நம்ம டவுன்லைன் நம்ம அதை பற்றி பேசணும். இன்னொரு பிவி பிளான் நல்லா இருக்கு, பட் நான் வாங்க மாட்டேன், என் டீம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் ஆசைப்படணும். அதை முதல்ல எண்ணத்தை மாத்தணும். ஸோ இன்னைக்கு சென்னையில ஒரு அற்புதமான ட்ரைனிங் இருக்கு. வாங்க. அது மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்சி ஆஃபர் 2 நாள் தான் இருக்குது. சாரி, ரீபர்ச்சேஸ் ஆஃபர். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகளை சரியா உருவாக்கும். இன்னைக்கு சொன்ன மாதிரி ஸ்பான்சரிங் அண்ட் ரிட்டன்ஷன், இந்த ரெண்டும் தான் நம்ம பிசினஸ் உயிர் நாடி. ஸோ இந்த ரெண்டையும் சரியா பண்ணும்போது தான் வெஸ்டேஜ் பிசினஸ் மிகப்பெரிய அளவில் வளரும். நான் பண்ணிட்டேன் சார், நான் எத்தனை பேரை சார் ஸ்பான்சர் பண்றது இல்ல. அதுக்கு தான் டெய்லி ஒரு மீட்டிங் வந்து 3 மீட்டிங் வரைக்கும், அது 1-to-1 இருக்கட்டும், ஹோம் மீட்டிங்கா இருக்கட்டும், அதை பண்ணணும் திரும்ப சொல்லிட்டே இருக்கும். அது மாதிரி சொல்லும் போதுதான் நிச்சயமா நம்மளுடைய நெட்வொர்க் வளரும். நம்ம சில பேரு ஒரு சிலரையே பார்த்துட்டு இருக்கோம், அதே தள்ளிட்டு இருக்கோம். அதாவது அந்த கார் ஓடுதா ஓடலையா, ரிப்பேரா, சரியா இருக்கா, எதுவும் தெரியாது. ஆனா அதையே போட்டு தள்ளிட்டு இருக்கும். புது புது ஆளுகளை நீங்க உள்ள கொண்டு வரும் பொழுதுதான் வித்தியாசமான எண்ணங்கள் உள்ள வரும், வித்தியாசமான சிந்தனைகள் உள்ள வரும், வித்தியாசமான ஸ்பீடு உள்ள வரும். சோ உங்க நெட்வொர்க் ஸ்பீடா போகும். ஏற்கனவே ஓடாத காரணம் பெருசுக்கார இருந்தாலும் தள்ளா போய் சேர முடியுமானா சேர முடியாது. அதுவே புதுசா ஆளுங்க வரும்போது அந்த நெட்வொர்க் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். உங்களுடைய இன்கம் ஃபாஸ்டா ரைஸ் ஆகும். உங்களுடைய இன்கம் ரைஸ் ஆனால் மட்டும்தான் உங்க டீம் சொல்றதை கேட்கும். நீங்க ஒருத்தர் போய் சொல்றீங்க, ஐயா 4 மாசத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம், நீ ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, நீ எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் இருக்கு நம்மகிட்ட? சொல்லுங்க. நீ முதல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வா, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ ரொம்ப நாளா வச்சு தானப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் இருக்கு? இல்ல. அப்போ நம்ம திரும்ப 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 அதாவது அதுல வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த மாதிரி கிளி கிட்டவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் இல்ல, இவ்வளவு நாளும் எங்களுடைய பிளானை மாத்திருக்கோம், எங்களுடைய ஸ்டைலை மாத்திருக்கோம், மெத்தடை மாத்திருக்கோம், இப்பதான் நாங்க வந்து இந்த மெத்தடை நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் இதை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே நம்மகிட்ட கேட்பாங்க, நீ இப்ப எத்தனை வருஷம் பண்ற? 2 வருஷம் பண்ற, 3 வருஷம் பண்ற, நீ இன்னும் 1 லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்ணலையா? அப்புறம் இனி பண்ணிடலான்ற? இல்ல, இந்த ப்ளூ பிரிண்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், வாங்க செய்யலாம். தைரியமா பேசுங்க. அந்த தைரியம் வேணும். கேள்விகள் வரும். கேள்விகள் இல்லாமல் உலகத்துல எதுவுமே இல்லை.
நீங்க எதுவுமே கேட்காம இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இருக்கு. நீங்க எதுவுமே செய்யாம இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இருக்கு. செஞ்சாலும் கேட்க ஆள் இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப அற்புதமா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராவது நீங்க கிருஷ்ணகிரி ட்ரைனிங்கோ இல்ல இன்றைக்கு ட்ரைனிங்கை பற்றியோ ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணலாம். ஓகேலா மேடம்? டான்ஸ் டைரக்டர். Sir, good morning, sir. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். கிருஷ்ணகிரி ட்ரைனிங் எப்படி இருக்குது? உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முடிவுகள் நீங்க எடுத்தீங்க? சார் உண்மையிலுமே நல்லா இருந்தது சார். எனக்கு வந்து புரிஞ்சது என்னன்னா, அந்த அக்ரியை பத்தி ட்ரைனிங் ரொம்ப புரிஞ்சுதுங்க மேடம் சார். அப்புறம் வந்து அந்த நாம எப்படி ஃபர்ஸ்ட் பழகிக்கணும், அதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் எப்படி பேசணும், அது நல்லா புரிஞ்சுதுங்க சார். வெரி குட். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. கமலமூர்த்தி சார். கமலமூர்த்தி, அன்னைக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப என்ஜாய் பண்ணது கமலமூர்த்தி சார் தான். ஹலோ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ சார். சூப்பரா இருந்தது சார். இன்னைக்கு இப்போ டெய்லி நீங்க போடுற ஒவ்வொரு முயற்சி வெற்றியாளராக மாறுறதுக்கு உண்டான அதாவது திருமுனை, அதாவது மறு வாக்கத்தை வந்து உருவாக்குது சார். சூப்பரா இருக்குதுங்க. நேத்து நான் போய் கிட்டத்தட்ட ஃப்ரீ டைம்ல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஒரு ஆர்டர் எடுத்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன். டெய்லி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டைமிங்ல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வெளியே இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ட்டு முடிவெடுத்துக்கிற புது நபர்கள் சந்திக்கும் போது நமக்கு புதுசா நமக்கு வந்து மோட்டிவேட் கிடைக்குது. சூப்பரா இருக்கு சார். நல்லா பெரிய லெவல்ல சாதனையாளர் மாதிரி இருக்கணும்னு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிறையவே கத்துக் கொடுத்துக்கிறீங்க. அது போக டெய்லி மீட்டிங் ட்ரைனிங் கொடுத்து டெய்லி அந்த ஆர்வத்தை தூண்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவிட்சர்லாந்தும் சரி, அந்த உலக சாதனையாளருடைய கப்பலும் சரி, அதுலயும் வந்து நம்ம பயணம் பண்ணிடுவோன்ற எண்ணங்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. சூப்பரா இருக்கு சார். உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய கப்பல்ல நம்ம பயணம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் திங்க் பண்ணோம். அவங்களும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். நமக்கு இவ்வளவு நாள் வாய்ப்பு கிடைக்கல, நம்ம பயணம் பண்ணல. இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் நான் வந்து ஃபேமிலியோட நான் ஸ்டார் குரூஸ் கப்பல்ல பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 2009 நான் சிங்கப்பூர் போயிருக்கும் போது ஸ்டார் குரூஸ் கப்பல் அப்ப பார்த்தேன். சரிங்க. சிங்கப்பூர்ல வந்து இந்த சந்தோஷான்ற ஒரு பெரிய தீம் பார்க் இருக்கு. அதுக்கு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மலை மேல இருந்து அந்த இதுல ரோப் கார்ல அங்க கூட்டு போனாங்க. அந்த ரோப் கார் கடலுக்கு மேல கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்டார் குரூஸ் கப்பலை மேல இருந்து பார்த்தேன், போட்டோ எடுத்தேன். அப்ப எல்லாருமே சொன்னாங்க, இது மாதிரி ஒரு சொகுசு கப்பல், இதுல பயணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அதை பத்தி அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க அன்றைக்கு இந்த கைடு. அப்போ இதுல நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் 2009 பார்த்ததை 2019 நான் வந்து அதுல பயணம் பண்ணேன். 10 வருஷம் கழிச்சு. சரிங்க சார். அதுவும் ஃபேமிலியோட. சோ இது எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் என்னவோ, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ, நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்கோ, அதை பொறுத்தா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா சார். நாம எதை முடிவு பண்றோமோ அதான் நமக்கு கிடைக்கும். நாம எதை அட்ராக்ட் பண்றோமோ அதான் நம்ம நோக்கி வரும். நாம எதெல்லாம் விரும்புறோமோ அது நம்மளை நோக்கி வரும். கரெக்டா? சூப்பர் சார், சூப்பர் சார்.
இன்னைக்கு ட்ரைனிங் வேணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லாம் ட்ரைனிங் வந்தாங்க கிருஷ்ணகிரிக்கு. ஆமாங்க நான் எப்படி சார் வர்றது? யாருமே என் டீம்ல வரல, நான் மட்டும் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சவங்க வரல. இல்ல நான் மட்டும் வந்து கத்துக்கிட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சவங்க வரல. நான் வருவேன், நான் கத்துக்குவேன், நான் ஒரு என்ன மாதிரி ஒரு 100 பேரை உருவாக்குவேன்னு உங்களை மாதிரி முடிவு பண்ணவங்க வந்தாங்க. கண்டிப்பா சார். முதல்ல நான் கத்துக்கணும், நான் தெளிவா இருக்கணும். நான் தெளிவா இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பேச்சுல தெளிவு இருக்கும், என்னுடைய நடவடிக்கையில தெளிவு இருக்கும். அப்பதான் டீம் என்னை பார்த்து வரும், என்ன நோக்கி வரும். கண்டிப்பா சார், 100ல ஒரு வார்த்தை சார். நான் என்னை தயார் பண்ணாம நான் இன்னொருத்தரை நான் வழிகாட்ட முடியாது. எனக்கு டிரைவிங் தெரியாது, நான் எப்படி இன்னொருத்தருக்கு டிரைவிங் கத்துக்க முடியும்? டிரைவிங்கே தெரியாது, எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அதான் நான் டிரைவிங்கே தெரியாது, எனக்கே வண்டி ஓட்ட தெரியாது, நான் எப்படி இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுக்க முடியும்? கண்டிப்பா சார். அப்ப நான் முதல்ல தெளிவாயிடணும். நான் முதல்ல தெளிவா கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் கத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல இருக்கிற மேடு பள்ளங்களை சரியா நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு சார் சொன்னாரு, ட்ரைனிங் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணணும். போன வாரமா அதானே சொன்னாங்க, டெய்லி மார்னிங் செஷன் நடத்துறாங்க, அதுல என்ன சொல்ல போறாங்க? இல்ல, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா ஒவ்வொரு விஷயங்களை கொடுப்போம். கிடைக்குதா இல்லையா? கண்டிப்பா கிடைக்கும் சார். அப்போ ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை நம்ம நமக்குள்ள கத்துக்கும் போதுதான், நமக்குள்ள அதை ஏத்துக்கும் போதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் உண்மை. அதனால ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொட்டி கிடக்குது. அதுல நல்ல வாய்ப்பு வெஸ்டீஜ். இன்னைக்கு நிறைய பேரு நிறைய பாக்கெட் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. சோ அதாவது மானம் பிடிக்கிறதுக்கு வேடன் வலை எடுத்து சுத்துற மாதிரி சுத்துறாங்க, கவர்ச்சிகரமான திட்டங்கள். பட் கம்பெனி எல்லாம் காணும், நிறைய கம்பெனிகளை காணும். நிறைய பேரு வெஸ்டீஜுக்கு நாங்க தான் போட்டி அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒரு நல்ல அற்புதமான நிறுவனம் நம்ம கையில கிடைச்சிருக்கு, கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு, இதை சரியா பயன்படுத்துவோம். இங்கே பணம் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ராஜன் சார் அற்புதமா பிளான போட்டு, இல்ல நண்பா நீ 4 மாசம் நீ சரியா உன்னுடைய வியாபாரத்தை பார்த்தனா நீ 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டீம்ல அதே டூப்ளிகேட் பண்ணும்போது 4 மாசத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா பல கோடிகளை சம்பாதிக்கலாம்னு பிளான போட்டு கொடுத்திருக்காரு. இதுக்கு பிறகு ஏன் தயக்கம்? நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் செஷன்ல நம்ம சொன்ன மாதிரி மேடம் அந்த 300 பிவில எப்படி அற்புதமான வளர்ச்சி அடைய முடியும், எப்படி எல்லாரும் 4 மாசத்துல 1,72,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்ன்றத பிளான் காட்டினாங்களோ, தெளிவா சொன்னாங்களோ, அந்த அதே வீடியோ திரும்ப நாளைக்கு உங்களுக்காக. சார் ஒரே நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் பேசலாங்களா? புரியல சார், ஒரே நிமிஷம் ஒரு டவுட் கேட்கலாங்களான்னு. சொல்லுங்க சார். இப்போ வந்து புதுசா ஒரு ஓ மீட்டிங் உள்ள போறேன்னு வச்சுங்க, புதுசா போறான், போகும்போது ப்ராடக்ட் பேஸ் கொண்டு போய் உள்ள ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு, ஹெல்த் கேர் இந்த மாதிரி முழங்கால் வலி, முட்டு வலி, பாத வெடிப்பு, அந்த மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு உண்டான ப்ராப்ளங்கள் எல்லாம் சரியா இருக்குண்டான ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்குன்னு சொன்னோம்னா நம்மளை வந்து ப்ராடக்ட் விற்கிறான்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது எனக்கு வேண்டாப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த மாதிரி சார் உள்ள நுழைஞ்சு எப்படி புதுசா போகும்போது எப்படி நம்ம பேசுறது? அதான் ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு, ஆனா எப்படி உள்ள கொண்டு போறது அதான் கேக்குறேன் சார். ஒருத்தரை எப்படி நம்ம வந்து இந்த ஹெல்த் பேக்கை கொடுத்து எப்படி உள்ள கொண்டு வர்றது? எஸ் சார். இன்னைக்கு வியாபாரம் அப்படின்றதுக்கு எல்லாரும் வியாபாரம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. வியாபாரம் செய்யறதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. பொதுவா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, 1 லட்சம் ரூபாய் கட்டினா 10,000 ரூபாய் தரானா, 36 மாசம் தரான்னு சொல்றானா, பணத்தை கட்டு, 10 லட்சம் ரூபாய் கட்டு, மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மனநிலையில மக்கள் இருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் வந்து போயிடுச்சே. எத்தனையோ கம்பெனிகள் வந்து 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசத்துல மூடு விழா பண்ணிட்டு போயிட்டாங்க, பல கோடிகளை ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டா? ரைட். இப்போ அடுத்தது நம்ம வெஸ்டீஜுக்கு வருவோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னா, மாசம் 300 பிவி வாங்கணும், நமக்கு
முதல் மாசம் 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும் ஒரு 6 மாசத்துக்கு. இதுதான் உள்ள வர்ற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான். கரெக்டா? கரெக்ட் சார். அப்ப 300 பிவின்னும் போது 10,000 ரூபாய். ஒரு ஆவரேஜா 10,000 ரூபாய் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோ. ரைட்? அப்ப மாசம் 10,000 ரூபாய் பொருள் வாங்குறதுனால இப்ப அவங்க ஹெல்த் பேக்கு வாங்கினாங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த மாசம் 1,200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்கு. ஹெல்த் பேக்கே வாங்கல சார், அவங்க 300 பிவி தான் வாங்குறாங்க அப்படின்னா கூட முதல் மாசம் அவங்களுடைய வருமானம் கம்மியா இருக்கலாம். ஆனா 2வது மாசம், முதல் மாசம் மொத்தம் 5 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க, 2வது மாசம் 23 பேர் இருப்பாங்க. ஆனா உங்களுடைய இன்கம் 25,000 ரூபாய் கன்ஃபார்ம்டு. அடுத்த மாசம் 93 பேர் இருப்பாங்க, ஆனா உங்களுடைய இன்கம் 90,000 ரூபாய் கன்ஃபார்ம்டு. இது கன்ஃபார்மா கிடைக்கும், தொடர்ந்து கிடைக்கும். மாசம் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுனால உங்க டீம்ல வர்ற ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுனால இது தெளிவா கட்டாயம் கிடைக்கும். இது கட்டாயம் இந்த ப்ளூ பிரிண்ட் சார் போட்டிருக்க ப்ளூ பிரிண்ட் இதை சரியா செயல்படுத்தும் போது இந்த பணம் கட்டாயம் வரும். இந்த கால்குலேஷன் கட்டாயம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்கள மாதிரி 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ கம்பெனி காலி ஆகாது, போட்ட பணம் காணாம போகாது. அது அவங்க 1 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, 10 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, 20 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, காணாம போகாது. இதை தைரியமா சொல்லி ஒரு பிசினஸ் மேனா நீ பிசினஸ் வரியா, நீ 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும், ஒரு டீம்ல 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. ஒரு பிசினஸ் மேனா வர்றவங்களுக்கு தான் இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பிசினஸா பார்த்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளவு நாளும் பொருளை வாங்கிங்க, யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிங்கன்ற டயலாக மாத்தி 300 பிவி வாங்குங்க, 4 பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க. இதை பண்ணி அடுத்த மாசம் அவங்க 4 பேரும் 4 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டு நீங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆனா மாசம் 300 பிவி வாங்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லி இது செஞ்சா இது வரும் அப்படின்றத தைரியமா சொல்லிதான் அவங்கள வர வைக்கணும். இதை தைரியமா சொல்லி வர வச்சீங்கன்னா கட்டாயம் எல்லாரும் வாங்குவாங்க. உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாரையும் வர வைக்கும். கண்டிப்பா சார். இந்த பிளான் மேல உள்ள நம்பிக்கை, கம்பெனி மேல உள்ள நம்பிக்கை, இன்னைக்கு ராஜன் சார் போட்டு கொடுத்துருக்க பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இந்த கால்குலேஷன் அப்படின்றத கால்குலேஷன் நீங்களும் ஒரு போட்டு செக் பண்ணலாம், தப்பே கிடையாது. சார் கரெக்டா செக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் நம்ம செக் பண்றது தப்பே இல்லை. இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிங்க எல்லாரும். இதுக்குதான் ஏலகிரி புட் கேம்ப்ல மேடம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க கால்குலேஷன் எப்படி போடணும், நம்ம செல்ஃப் பிவிக்கு எத்தனை பெர்சன்டேஜ், நம்மளுடைய டைரக்ட் பிவிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், ஒவ்வொரு லைன்லயும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படின்ற கால்குலேஷனை இதுதான் போட்டோம். ஒவ்வொரு மாசமும் அதான் சொல்றாங்க. உங்க டீம்ல எவ்வளவு பிவி வந்திருக்குதோ அதை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணி கத்துக்குங்க. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு கூடாது. ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நம்மளை மாத்தணும். ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் நம்ம கத்துக்கணும். நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம டீமுக்கு அடுத்த நம்ம ட்ரெயினரா மாற முடியும். நம்ம கத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கத்துக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். கத்துக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். மேலும் மேலும் கத்துக்கணும். வாழ்நாள்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒரு மாணவனாக தான் இருக்க முடியும். ஆனா அதே சமயத்துல மாணவனாகவே இருக்கக்கூடாது, மாணவனாகவும் இருக்கணும். நம்ம டீமுக்கு நம்ம ஒரு ஆசிரியராகவும் மாறணும், ஒரு பயிற்சியாளராகவும் மாறணும். இப்படி நம்ம லெவல மாத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும். கரெக்டா? புரிஞ்சுதா பள்ளிவேல் சார்? புரிஞ்சுது சார். கிளியர். ஓகே. நம்ம ஒரு தன்னம்பிக்கையோட இந்த பிளானை திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ணுங்க, போட்டு காட்டுங்க. சோ நாளைக்கு திரும்ப இதை கேட்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நாளைக்கு மேடமுடைய இந்த ட்ரைனிங் எல்லாருக்கும் திரும்ப ஒரு நாள் பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில வந்தவங்க திரும்ப பார்க்கலாம், வராதவங்க முதல் முறையா பார்க்கறவங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க, டீமோட வாங்க. நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, friends.